எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கு சேப்பக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வறுவல் அதுக்கு 1/2 கிலோ சேப்பக்கிழங்கு எடுத்துக்கோங்க. தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு 3 லிட்டர் குக்கரில் அதை போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஒரு 1/2 லிட்டர் எடுத்து தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதை கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சு 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கரண்டி, இந்த மாதிரி பெரிய கரண்டியாக எடுத்து அதை அதுக்குள்ளே விட்டு எடுத்து இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுருங்க. அது நல்லா ஆறினதுக்கப்புறம் அதை தோலை உரிச்சிருங்க. தோலை உரித்து தனியாக தோலை உரித்து தனியாக எடுத்து வைங்க. அதில் மண்ணுக்குன்னு எதாவது இருந்தாலும் இருக்கும். அதனால் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. இது விருந்தார ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இந்த மாதிரி சாப்பிங் போர்டில் அதை எடுத்து வச்சு 2 துண்டாக இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து அதை செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கையை வச்சு நல்லா பட்டுன்னு பரட்டி எடுத்துக்கோங்க. பரட்டி எடுத்துகிட்டு பேனில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு, சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் ஊற்றிருக்கேன். அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்ல மீடியத்தில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் ஒவ்வொரு சேப்பங்கிழங்காக எடுத்து அது உள்ளே போட்டுருங்க. அது நல்லா 2 பக்கமும் நல்லா மொறுன்னு வெந்து வரும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக எடுத்து அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு லஞ்சு பாக்ஸுக்கு இந்த சேப்பக்கிழங்கை கொடுத்து விடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்களும் சாப்பிடுங்க.